உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாவோட வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லரான யமகாதகி. இந்த படத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கிறப்போ அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை தவிர்த்துறது நல்லது. ஏன்னா அதில் கொஞ்சம் ஒரு முக்கியமான மொமெண்ட்டை ரிவீல் பண்ணிட்ட ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அது மேபி உங்களுக்கு ஸ்பாய்லராக அமையலாம். அந்த ட்ரெய்லரை பார்க்காம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஆம்பிளிஃபை ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படிங்கிற டேகுக்கு நியாயம் செஞ்சுதா, எங்கேஜிங்காக போச்சா, அந்த படத்தில் சொல்ல வர மெசேஜ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இது எல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். சீக்கிரம் வந்துருதா. படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பெருசாக ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா, தஞ்சை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த ஊரில் திருவிழா நடக்க போது அதுக்கேற்ற மாதிரி காப்பு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மூடில் மொத்த கிராமமும் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் ஊர் தலைவர் வீட்டில் ஒரு குடும்ப பிரச்சனை நடக்குது. கணவன் மனைவி பிரச்சனையாக ஆரம்பிக்கிறது, மகள் வரைக்கும் போகுது, அப்பா மகள் பிரச்சனையாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. அதனால் மகள் விரக்தியில் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்படுது. ஸோ தற்கொலை பண்ண ஹீரோயின் வந்து பிணமாக வீட்டில் கிடக்காங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. பிணத்தை எடுத்துகிட்டு போக சடங்கு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த பிணம் அந்த வீட்டை விட்டு நகர மாட்டேங்குது, அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அந்த பிணம் வீட்டை விட்டு வெளியே வரல, அந்த பெண்ணோட சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, அதுக்கு யாரெல்லாம் காரணம், அந்த ஊர் மக்கள் இதில் என்ன மாதிரியான ஒரு பங்காற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிற படம் தான் இந்த யமகாதகி. படத்தில் நடிகளோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகியாக ரூபா கொடுவாயூர் ஒரு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு நிறையா காட்சிகள் இருக்குது, வசனங்கள் இருக்குது. பட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பிணமாக மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு பெருசாக டைலாக் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க இன்ஃபேக்ட் பாடி மூமெண்ட் கூட பெருசாக இல்லை. பட் அட்டகாசமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபேஸை ஒவ்வொரு தடவை க்ளோஸ்அப்பில் காட்டுறப்பவும் நமக்கு மிரட்சி ஏற்படுது. அந்த சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அவங்களோட ஆக்டிங்கும் முக்கியமான காரணம். மேக்கப் அதுக்கு பலமாக இருந்தாலும் அந்த ஒரு ஒரு மைன்யூட் டீட்டெயில் வரைக்கும் அந்த எக்ஸ்பிரஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தது. படம் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. நிச்சயமாக பாராட்டத்தக்கது. படத்தோட ஒரு பேக் போன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். கதையின் நாயகனாக நரேந்திர பிரசாத் செகண்ட் ஹாஃபில் தான் அவருக்கு மீட்டியான ரோல், அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. யூஸ்வலான டெம்ப்ளேட்டான கிராமத்து காதலன் ரோல் தான், அதை எந்த குறையும் இல்லாமல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களை தாண்டி ஹீரோயினோட அம்மாவா வர கீதா கைலாசம் இந்த படத்துக்கு ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு யூஸ்வலான அம்மா ரோல் தான். அதுக்கப்புறம் போக 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 அந்த கேரக்டர் வேற ஒரு டைமென்ஷன் நோக்கி போகுது. அந்த அமைதியாகவே இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் நம்மளும் வெயிட் பண்ணுறோம். ஒரு கட்டத்தில் இவங்க நிச்சயமாக வெகுண்டு எழுந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரியே கிளைமேக்ஸில் ஒரு பே ஆஃபும் இருக்குது. ஓவராலாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அன்னியா வர ஹரிதா, ஊர் மக்கள், அந்த ஊர் பெண்கள் எல்லாருமே ஓரளவு நிறைவான நடிப்பை கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அந்த எக்ஸ்ட்ராஸாக வர ஊர் பெரியவர்கள், அப்புறம் அங்கங்கே காட்டுற சில கேரக்டர்ஸ், ஒரு டைலாக் 2 டைலாக் வந்துட்டு போகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னும் ஒரு பெட்டரான அவுட்புட்டையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு குறையுமே இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த குறை எந்த அளவுக்கு நீளுது அப்படின்னா, ஹீரோயினோட அண்ணனா ஒரு மீட்டி ரோலில் வரவர் அவருமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு மற்ற ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அவர்கிட்ட இருந்தும் இன்னும் ஒரு சிறந்த ஒரு நடிப்பை வாங்கியிருக்கலாம். ஏன்னா கதையில் அவரோட கேரக்டர் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு பெட்டரான அவுட்புட் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குறை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அறிமுக இயக்குனரான பெப்பின் ஜார்ஜ் ஜெய்சீலன் ஒரு அட்டகாசமான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன்ஸோட நம்ம அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த அப்ரோச் இந்த படத்துக்கு நல்லாவே கிளிக் ஆகிருக்கு. நிறைய இடங்களில் நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத காட்சிகள் அப்படியே வரிசையாக அடுக்கியிருக்காங்க. அது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தேட்டர் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் ஒரு சில மூமெண்ட்ஸில் வந்து நமக்கு ரிவீல் ஆயிடுது, அடுத்து இதுதான் அப்படிங்கிறதும் ரிவீல் ஆயிடுது. படத்தோட முடிவும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி கன்வே ஆயிடுது. பட் ஸ்டில் அந்த அட்டென்ஷனை செகண்ட் ஹாஃபில் நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நிச்சயமாக பாராட்டத்தக்கது. சுஜித் சாரங்கோட சினிமோட்டோகிராஃபி, ஸ்ரீஜித் சாரங்கோட எடிட்டிங், ஜேசின் ஜார்ஜோட மியூசிக் படத்துக்கு 3 ஸ்ட்ராங் பில்லர்ஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன்ஸ் அங்கங்கே தெரிஞ்சாலும் ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை 3 பேருமே கொடுத்துருக்காங்க. ஜேசின் ஜார்ஜோட பின்னணி இசை அப்படிங்கிறது இந்த படத்துக்கு நிறைய ஒரு பெரிய எக்ஸ்ட்ராக்டராகவே இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய காட்சிகளை பயங்கரமாக ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கு. அந்த த்ரில் மோடையும் பக்காவாக செட் பண்ணியிருக்கு. சினிமோட்டோகிராஃபி வைஸ் ஒரு குறைவான லொக்கேஷன்ஸ் தான், ஒரு கிராமம், அதில் அங்கே சில வீடுகள் மட்டும் தான் காட்டுறாங்க. அந்த வீட்டோட இன்டீரியர்ஸ் மட்டும் தான் காட்டியிருக்காங்க. பட் எங்கேயுமே போர் அடிக்காத
அந்த காட்சி நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸை காட்டுற காட்சியும் அட்டகாசமாக கிளிக் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நிச்சயமாக ரொம்பவே பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கான படம், ஒரு சோஷியல் கான்சைன்ஸோட எழுதப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்கும் படத்தில் புலப்படுது. ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அவரோட பணமும் போராட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற சமூக அவலநிலையை காட்சிகளில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பிரீத்தியாக சொல்லாமல் ரொம்ப சட்டிலாக ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லருக்கு இடையில சொன்னது அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. இந்த மாதிரியான படங்கள் தான் நம்ம நிச்சயமாக வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மெசேஜை இந்த ஜானரில் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனே பாராட்டத்தக்கது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் என்னதான் ஒரு ஹாரர் படமாக இதை மாற்றுறதுக்கான பொட்டன்ஷியல் இருந்தாலும் அங்கங்கே ஜம்ப் ஸ்கேர்ஸ் ஆட் பண்ணி ஒரு கமர்ஷியலி வயபிளான ஒரு ப்ராடக்டாக இன்னும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அந்த ஏரியாவுக்குள்ளே போகாமல் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு ஜானரிலே லிமிட் பண்ணிட்டாங்க. தேவையில்லாமல் அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸோ இல்லை ஹாரர் எலிமெண்ட்ஸோ போகாமல் இருந்தது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. கதை தான் பிரதானம், கதை தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்காங்க படக்குழு. அந்த உணர்வும் நிச்சயமாக பாராட்டத்தக்கது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட் வரும், அதையும் ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதனால தான் நான் அந்த ட்ரெய்லரை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் டிஸ்க்ளைமராக சொன்னேன். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமாக ஸ்டேஜிங்காக இன்னும் பெட்டரான ஒரு அவுட்புட் செகண்ட் ஹாஃபில் இருந்திருக்கலாம். நிறைய இடங்களில் அந்த ஊர் மக்கள் நடித்த நடிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் செயற்கையாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் காட்சிகளோட பொட்டென்ஷியல் அந்த ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிற அளவுக்கு அவுட்புட்டில் அது இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது எக்ஸிக்யூஷனில். அதுவுமே கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சாமியார் வந்துட்டு போகிற காட்சி அப்படிங்கிறது ரைட்டிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மூலமாக டைரக்டர் கன்வே பண்ணுற மெசேஜும் ரொம்ப ஒரு பகுத்தறிவு வாய்ந்த ஒரு மெசேஜாக இருக்குது. பட் அது எக்ஸிக்யூஷனாக ஸ்டேஜிங்காக திரையில் பார்க்குறப்ப கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கிறோம் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான காட்சிகள் நிறையா செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அடுத்தது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காட்டப்படுற அந்த லவ் எபிசோட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதப்பட்டிருக்கலாம். குறிப்பாக காதலர்களுக்குள்ளே பரிமாறப்படுற அந்த வசனங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கிரிஞ்ச் மீட்டரில் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஹீரோயின் எதுக்கு எடுத்தாலும் உயிரே உயிரே அப்படின்னு சொல்லி ஹீரோவை அட்ரஸ் பண்ணி பேசுகிற விதம் கொஞ்சம் அவுடேட்டடாகவும் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக எழுதப்பட்டிருக்கலாமே அப்படின்னு ஏங்க வைக்கிற மாதிரியும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எபிசோட்ஸ் லவ் எபிசோட்ஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டரான ஆங்கிள் எழுதப்பட்டிருந்தா அதர் தன் தட் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் ஆங்கிளில் இருக்கிற அந்த மெச்சூரிட்டி இதுலேயும் புலப்பட்டிருந்தா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான படமாக இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட ஓவரால் வேர்டிட் என்னன்னா அந்த ஜான்ருக்கு எந்த தீங்கும் இழைக்காமல் சொல்ல வந்த மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்கானிக்காக சொல்லியிருக்கிற படம். நம்ம அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணுற மாதிரியான அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டும் படத்தில் நல்லாவே கிளிக் ஆகிருக்கு. அண்ட் ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இந்த கதையை ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி நிச்சயமாக இதை ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.